பிரியமானவர்களே, கலை வெங்கட்டினுடைய இந்த 6ஆம் பாகத்தினுடைய என்னுடைய 3வது பகுதிக்கு நாம் வந்திருக்கின்றோம். வாங்க நாம் வீடியோக்குள்ள போலாம். லூக் இயேசு மரித்ததாக சொல்லப்படும் காலத்தில் இருந்து 50-55 வருஷங்கள் தாண்டி எழுதினார் தன்னுடைய காஸ்பலை. அவர் எழுதும்போது இந்த மாதிரி ஒரு தப்பு அவர் பண்ணிட்டார். ஓகே, அவர் அப்ப யோசிக்கல, என்னப்பா அது இயேசுவே எல்லாரையும் அட்ரஸ் பண்ற மாதிரி நம்ம இந்த பேரபிள் எழுதுறோம். ஓகே, அதுல இந்த மாதிரி உயிர்த்தெழுதலை பத்தி இயேசு சொல்றாரு. அவர் செத்து போனதுக்கு அப்புறம் தான் உயிர் தெழ முடியும்னு அவருக்கு தோணல. ஓகே, அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டார். எங்க மிஸ்டேக் பண்ணாரு? நீ புரிஞ்சுக்கிறவும் மிஸ்டேக்கு. தலையில சாணிய மூத்திரத்தை குடிச்சு உனக்கு எப்படி புரிஞ்சுக்க முடியும்? உனக்கு இது மிஸ்டேக்கா தெரியுது. லூக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாருல்ல, லூக்கிலும் சொல்றாரு, யோவா எல்லாத்தையும் சொல்றாருல்ல, மனிதகுமாரன் பிடிக்கப்படுவான், அவர்கள் கொல்லுவார்கள், சிலுவையில் அறைவார்கள், நான் கலீலியாவில் உயிர்த்தெழுந்து 3ஆவது நாள் கலீலியாவில் இருப்பேன் எல்லாம் சொல்றாருல்ல. லூக்குன்னு சொல்றது அது 55 வருஷம் கழிச்சான். யார் சொன்னது? நீ தான் முன்னாடி எபிசோட்ல சொன்ன. இயேசு சிஷ்யர்கள் லேட் எழுதினாங்க, மார்க்கு முதல்ல எழுதினார், அப்புறம் லூக்கு பவுல் தான் எழுதுனதுன்னு. இப்போ நீயே சொல்ற 55 வருஷம் கழிச்சு எழுதுனதுன்னு. உன்னுடைய வாய்க்கு எது உண்மை போய் நீ பேசணும்னு தெரியாது, எது பேசணும்னு ஞாபகம் இல்லை. அப்பேற்பட்ட ஃப்ராடுன்னு இப்போ புரியுது. அதனால யாரும் கூட கேள்வியை கேட்க துணியில்லை. ஏன்னா ஐயோ இவன் ஒரு நம்பர் 1 ஃப்ராடு, கூட என்னத்த கேள்வி கேட்கறதுன்னு விட்டாங்க. எல்லாம் சுட்டி காட்டுற. இதுல அவர் சுட்டி காட்டுற ஒரு கதை என்னன்னாக்க, சைமன், அதாவது இயேசுவை சிறுவேல் அடிக்கிறதுக்காக ரோமாபுரி வீரர்கள் இழுத்து செல்கிறார்கள் அந்த வியா டோலரோசால. அங்க பைபிள்ல வர கதையை இப்ப நான் சொல்லிடுறேன். அதுல இயேசு நடுவுல ரொம்ப சோர்ந்து போயிடுற. ஓகே, உடனே அந்த வீரர்கள் கூப்பிட்டு சைமன் ஃப்ரம் சைரீனி அப்படின்னு ஒருத்தர் சைரீனியனான சைமன் அப்படிங்கிறவரை கூப்பிட்டு, நீ கொஞ்ச நேரம் இந்த சிலுவையை தூக்கி நடன்னு சொல்றா, ஒத்தாசையா போ அப்படின்னு. இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஏன்னா நீ ரொம்ப டயர்ட் ஆயிட்டவா, இன்னொருத்தவன் வருது தூக்கட்டும்லாம் யாரும் சொல்ல மாட்டா. ஓகே, இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. இது சாத்தியமே. அதான் சொல்றது. ஒருத்தன் எழுதின புத்தகத்தை படிக்காம ரோமன் சரித்திரத்தை படிக்கணும், ரோமன் சட்டத்தை படிக்கணும். சட்டங்களை பத்தில நானும் ரோமன் சட்டம் படிச்ச வக்கீல் கிடையாது. அந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் என்ன? ஏன் சிரனே என்ற ஊரில் இருந்து வருகின்ற சீமோனிடத்தில் இயேசுவினுடைய சிலுவையை தூக்க சொன்னார்கள்? ஏனென்றால் ரோம சட்டம் என்னவென்றால், தீர்ப்பு எங்க கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அங்குதான் அந்த நபர் சாக வேண்டும், வேற எங்கேயுமே அவர் சாகக்கூடாது. அப்படி சத்தார்கள் என்றால் அதற்குள்ள பழி அந்த ரோமா சேவகன் மேல, அந்த சோல்ஜர் மேல வரும், அவனையும் கொல்லுவார்கள். இந்த காலம் அதே போல அல்ல. அது இப்போ உதாரணமா நம்ம நாட்டில் அநேகமாக அந்த கஸ்டடி டெத் நடக்குது. முக்கியமாக இப்போ இங்கே நடந்தது பாருங்க, தமிழ்நாட்டில் பென்னிஸ்ன்றது அவருடைய தகப்பனை அடித்து கொண்டாங்க பாருங்க. 9 இந்துத்துவ RSS தீவிரவாதி போலீஸுங்க, 9 பேருக்கு இப்போ தூக்கு தண்டனை கிடைச்சிது. அது வேற விஷயம். அந்த மாதிரி கஸ்டடி டெத் ஆகக்கூடாது என்பதற்காக அந்த காலத்திலேயே ரோமர்கள் அக்யூஸ்டுகளுக்கும், அதாவது தீர்ப்பு கொடுக்கப்பட்ட கைதிகளுக்கும் ஒரு விஷயம். அப்போ கொல்கொத்தா மலையில் அவரை, கல்வாரி என்ற அந்த மலையில் அவரை சாகடிக்க வேண்டும். ஆனால் சூழலை பார்க்கும் பொழுது அதற்கு முன்னமே சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தா அப்புறம் இந்த 39 அடி தண்டனை கொடுக்க முடியாது. பீலாத்தனை நினைச்சாரு 39 அடி சாட்டையில் அடிக்கும் போது ஜனங்க விட்டுருவாங்க நினைச்சாரு. அதனாலதான் 39 அடி. கள்ளர்களை 39 அடி எல்லாம் அடிக்கல, நேர கொண்டு சிலுவை ஏத்தனதுதான். ஆனா இயேசுவை விடுவிக்கலாம் என்ற சிந்தனையில பீலாத்து என்ன செஞ்சார்? 39 அடி சாட்டில் அடிக்க சொன்னார். அந்த அடி பயங்கரமான அடி, அதுலயும் மனுஷன் பாதி உயிர் போயிடும். இப்போ மாடு சிலுவையில் ஏறணும்ன்றாங்க. ஓகே, அப்போ கொல்குத்தால இந்த தலையோட்டிடம் என்ற கல்வாரி என்ற கொல்குத்தா மலையில தான் அவரை சாவடிக்க வேண்டும். இப்பவே குற்றீராக இருக்கிறார். இங்கே இருந்து இந்த சிலுவையும் சுமந்துக்கிட்டு அவர் அங்கு போறதுக்குள்ள வழியில சத்துருவார். அப்படி வழியில சத்தாச்சுன்னா அந்த இடத்துல யார் மூலமாக இவர் சத்தாரோ, யாருடைய அண்டர்ல இவர் இருந்தாரோ, இவர் கைதி தானே இயேசு கிறிஸ்து. அப்போ யாருடைய அண்டர்ல, எந்த ரோம சேவகனுடைய அண்டர்ல இவர் கைதியாக இருந்தாரோ அவனை தான் அங்கே சிலுவையில் ஏற்றணும். ஏன் அவர் சத்தார்? நீ சாகாம பார்க்க வேண்டியதானே அப்படின்றத அவர் கொடுமைப்படுத்தி இருக்கிறேன்னு அர்த்தம். உன்னை யார் கொடுமைப்படுத்த சொன்னது? அங்கதானே அவரை சாவடிக்கணும். இது சட்டமாக இருந்தது ரோமால. அந்த பயத்தினால பாதியில இவருடைய உயிர் போயிடுமோ என்ற அந்த பயத்தினால தான் ரோமர்களுக்கு இவங்கெல்லாம் அடிமைகள் தான், யகூதர்கள். ஒருத்த மாதிரியே வாடா தூக்குடா, இவனுடைய வேட்டை தூக்கு, நீ இப்போ அப்படியே நடந்துட்டு வா, இல்லை ஒரு பாதியில செத்துருவாரு, சாவக்கூடாது. ஏன்னா அந்த நாட்கள் அந்த சிஸ்டம் இருந்தது, புரியுதுங்களா? ரோமர்கள் யகூதர்களை பார்த்து அடிமைத்தனமா அடிமைகளாக இருந்த இந்த யகூதர்களை பார்த்து இவனால தூக்க முடியாத சுமந்துட்டு வந்தா
அவனை தூக்க சொல்ற ஒரு சிஸ்டம் அன்னைக்கு இருந்தது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், உன்னிடத்தில் ஒருவன் 1 மைல் தூரம் நடக்க சொன்னால் நீ அவன் கூட 2 மைல் தூரம் போ அப்படின்றார். ஏன்னா ரோமக்காரன் சுமத்துக்கிட்டு வரான், பார்த்தா ஒரு யகூதன் வரான்னு வச்சுங்க, வா இப்படி இது தூக்கிட்டு வா என் பின்னாடினா தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும் வடிமை. அந்த சிஸ்டம் அன்னைக்கு இருந்தது. அதே சிஸ்டத்தை வைத்து தான் இங்கு சொல்றார். அதே மாதிரி தான் குளிர்காலத்துல அவனுக்கு ரொம்ப குளிருது ரோமனுக்கு, அப்போ வரான் ஒரு யகூதன் வரான் போரை போத்திட்டு, நில்லு அந்த போரை கொடுன்னு போட்டுட்டு அவன் போயிட்டே இருப்பான். ஐயோ எனக்கு குளிர், நீ குளிர் தானே சத்தம் எனக்கு என்ன, நான் வந்து ரோமன். அவன் போயிட்டு இருப்பான். அதனால தான் அதை ஜெயிக்கிறது எப்படி, தீமையை நன்மையால் ஜெயிக்கணுன்றதுனால தான் அந்த உபதேசத்தில் அவர் கொண்டு வரார். அப்போ ஒரு அடிமையாகிய யூதன் வருகிறான். ரோமன் சேவகம் தூக்கி இருக்கலாம், அவன் தூக்க மாட்டான், அவன் ஏன் தூக்கணும்? அப்ப இன்னொரு அடிமை தூக்கடான்னு தூக்கியாச்சு. இந்த சிஸ்டம் அன்னைக்கு அங்க இருந்தது. இது பைபிள் படிச்சதானே தெரியும். ரோமர்களுடைய அந்த காலத்துல சிஸ்டம் என்னன்னு படிச்சதானே தெரியும். எவனோ ஒருத்தன் பாட்டிமோன்னு ஒரு புத்தகம் எழுதணும்னு சொல்லிட்டு அதை வச்சு பேசுற முட்டாளானோ அறிவாளியானோ உனக்கு இது எப்படி புரியும்? புரியாது. ஸோ இது இருந்தது, தூக்குனதான். ஆவாதுன்னு சொல்லாத நீ. அது காதல பூ வச்ச பிராமணன் கிட்ட போய் சொல்லு, எங்க கிட்ட சொல்லாத. இப்போ பதில் கிடைச்சது இல்ல, தொடர்ந்து பார்ப்போம். இந்த பைபிள் கதை வேற ஏதாவது ஒரு உண்மையை மறைக்கிறதோ அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரணும் இல்லையா? த செகண்ட் ட்ரீட்டிஸ் ஆஃப் த கிரேட் செட் அப்படின்னு பேரு. இந்த நூல்ல ஒரு கதை வருது. இதுல ஜீசஸ் வந்து ஒரு கபட நாடகம் நடத்தி சைமனை கூப்பிட்டு நீ கொஞ்ச நேரம் சிலுவையை தூக்கின்னு சொல்லி கொடுத்துடுறாரு. ஓகே, சைமனு ஏமாந்து போய் தூக்கின்னு போறோன்னு இயேசு சத்தம் போடாம போய் கூட்டத்துல போய் ஒளிஞ்சுட்டு விடுறாரு. ஓகே, இதெல்லாம் இயேசுவே சொல்றதுதான் இதுல. ஓகே, உடனே சைமன் கதறி அழறார். ஆனா யாரும் கேட்கல. அவரை கொண்டு போய் சிலுவையில் அடிச்சுடுற. இதை பார்த்து அவர் அங்க சிலுவையில தொங்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து இயேசு வந்து கை தட்டி சிரிக்கிறாராம். ஓகே, இது வந்து இந்த நூல்ல எழுதியிருக்கு. ஏதோ ஒரு நூல்ல எழுதியிருக்கான். பல கதைகளாம். இயேசு சீமனை கூப்பிட்டு வாடா தூக்குடான்னாராம். இயேசு வாடா தூக்குன்னு சொல்ல முடியுமா? ரோமா சோல்ஜர்கள் இது செய்யும் பொழுது கைதி வந்து இன்னொருத்தனை வாடா தூக்குடான்னு சொல்ல முடியுமா? ஒருத்த அப்படி கதை எழுதுன்னு நம்ப முடியுமா அது? அப்புறம் சீமோன் சிலுவையில் இருக்கும்போது இயேசு கைத்தட்டி சிரிச்சாராம். ஏன்னா அப்போ இயேசுக்கு சிலுவையில சாகலை என்றதுக்கு மறைமுகமா சொல்ல வராங்க. இது எப்படி என்ன உண்மை? அதுக்கு நீ பீலாத்து என்ற கவர்னர் ஆஃப் ஜூடியா அவருடைய ஹிஸ்டரி புத்தகங்கள் கிடைக்கும்ல, படி. டாசிட்டஸ் என்ற சரித்திரக்காரர் எழுதின புத்தகத்தை கிடைக்குது, கூகுள்ல தேடி படி. அதில் கரெக்டா சொல்றார். ஆமா, இயேசு என்ற ஒருவரை சிலுவையில் அறைந்ததாகவும் மரித்ததாகவும் எல்லாம் சொல்றாங்கல்ல அங்க. ஏன் அதை படிக்க மாட்டேன்? உனக்கு தேவையில்லை, அதான் விஷயம். உனக்கு அது தேவையில்லாத விஷயம். ஆரம்ப காலத்துல வந்தன ஒரு இடத்துல ஒரு சரித்திர நிகழ்வாக நடந்து இதுதான்ப்பா இயேசு நாங்க கூட இருந்து பார்த்தோம் யாருமே எழுதல. ஓகே, யாரும் எழுதலையா? அறிவாளியே 21ஆம் அதிகாரம் யோவான் படிச்சுப்பார். நாங்கள் இருந்தோம், கண்டோம், பேசணும். அதே மாதிரி பேதுரு 1 பேதுருல 1ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி, 2ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி எல்லாம் படிச்சுப்பார். ஆரம்பத்துல யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் படிச்சுவா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த ஒளியே வார்த்தை தேவனோடு இருந்தது, வார்த்தை தேவனாக இருந்தது அப்படி சொல்லிட்டே வரும்போது நாங்கள் அதை கண்டோம், சாட்சி கொடுக்கிறோம். யோவான் சாணியன் சொல்றான், நான் பார்த்தேன், இது என் பின்னாடி வருகிறவர். இன்னும் என்ன வேணும்? யாரும் சொல்லலையா? 100 பேரை பத்தி சொல்லியிருக்கு புதிய ஏற்பாட்டுல. இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுதே பர்த்தமீ என்ற குருடனுக்கு பார்வை கொடுத்தது, மல்கூஸ் என்றவனுடைய காது வெட்டினது, பேரோட இருக்கு. எந்த ஆர்மியில இருந்தான்னு இருக்கு. இது மாதிரி தான் உருவானது. அதனாலதான் ஒண்ணுக்கொண்ணு முரண்பாடாக, ஒன்றுக்கொன்று அபத்தமாக பால் சொல்றதும் மேத்யூ சொல்றதும் முரண்பாடாக இருக்கும். அதே போல ஜான் சொல்றதும் மேத்யூ சொல்றதும் முரண்பாடாக இருக்கும். பால் சொல்றது முரண்பாடு இல்லைன்னு நிரூபிக்கப்பட்டாச்சு, ப்ரூவ் பண்ணியாச்சு. நீ ஃப்ராடுத்தனம் போய் சொல்ற. ஜான் சொல்றது மேத்யூ சொல்றது முரண்பாடு இல்லை, நீ பொய் சொல்ற. நீ வசனத்தை சொல்லும் போது அந்த வசனத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியாச்சுன்னா நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும், இது மாதிரி கதைகள்லாம் எப்படி உருவாச்சு, யார் எழுதினார்கள் பார்க்கலாம். ஜீசஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருந்தாருன்னா அவர் பேசிய மொழி அரமைக் என்பது அங்க பேசப்பட்ட லோக்கல் பாஷை. ஹீப்ரு என்பது கிளாசிக்கல் லாங்குவேஜ். ஹீப்ரு பேச முடியும், அவருக்கு எவ்வளவு எழுத முடியும் நம்மளுக்கு தெரியாது. அவர் கூட இந்த முக்காசி பேர் அறிவிலிகள் தான், படிக்காத மக்கள். சோ ஆனா பைபிள் எழுதப்பட்டதோ கிரேக்க மொழியில். கிரேக்க மொழியில எழுதுறது நிறைய படித்தவர்கள் கமிட்டியா அமைக்கப்பட்டு எழுதப்பட்டது என்பது பாட்டெர்மன் அதை சுட்டி காட்டியிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், இவங்க இந்த மாதிரி ஃப்ராடத்தனம் சொல்லுவாங்கன்னு. புரிஞ்சுதாங்களா உங்களுக்கு? ஒன்றும் வேண்டாம். இந்த காலத்தில் தமிழ்நாட்டில் பார்ப்பனான்னு தமிழ் படிக்கிறது இல்லை. அவன் இங்கிலீஷ் மீடியம் சேர்க்கிறான், ஹிந்தி படிக்கிறான், சான்ஸ்கிரிட் படிக்கிறான். தமிழ் எழுத படிக்க அவனுக்கு தெரியவே தெரியாது, பேசதான் தெரியும். இந்த 21ஆம் நூற்றாண்டில் இன்னைக்கே பேசுகின்றது பிராமண இந்த பார்ப்பன ஃப்ராடுங்க தமிழ்நாட்டினுடைய சோறு தின்னு உப்பு தின்னு
தமிழை படிக்க மாட்டாங்க, இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்துட்டு ஹிந்தியோ சான்ஸ்கிரிட்டோ செகண்ட் லாங்குவேஜ் எடுப்பாங்க, தமிழ் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா தமிழ் வந்து சூத்திர பாஷை, ஸோ அதை எடுக்க மாட்டாங்க. இவன் உட்காந்துட்டு பேசுகிறான். ஆனால் 2000 வருஷம் முன்னாடி இஸ்ரேலோட சரித்திரம் எடுத்து பார்த்தால் பள்ளிக்கூடங்கள் என்பது பணக்காரர்களுக்கு உரியது தான், சாதாரண ஜனங்கள் படிக்கிறது இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து சீஷர்கள் அநேகர் படித்தவர்கள் அல்ல, கொஞ்சம் ஏபிசிடி தெரிஞ்சவங்களை தவிர படித்தவங்க இல்லை. படித்தவங்க தான் எழுதியிருக்காங்க. மேத்யூ ஒரு ஆள், யோவான் ஒரு ஆள், அவங்க 2 பேரும் சுவிசேஷம் எழுதியிருக்காங்க. இவங்க வந்து பணக்கார என்ன சொல்கிறது, மேத்யூ வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸராக வேலை செஞ்சால், பைபிளே இருக்குது, டேக்ஸ் கலெக்டர்னு. அப்போது அந்த குடும்பம் பணக்கார குடும்பமாக இருக்கலாம். அப்போ அந்த நாட்களில் ரோம ஆட்சி நடக்கும் பொழுது ஒரு பொழுதும் அங்கு என்ன இருந்திருக்காது, தங்களுடைய மொழி தான் அங்கே கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க இன்னைக்கு எப்படி ஹிந்தி திணிப்பு குரலை கொண்டு வராங்க, சம்ஸ்கிருத் திணிப்பு கொண்டு வராங்க. இவ்வளவு சுதந்திரமாக இருக்கும்போது திணிக்கிறாங்க. டெமோக்ரஸி ஜனநாயக நாட்டில்னா அந்த நாட்களில் ஜனநாயகம் என்பது இல்லை. யார் ஆள்றார்களோ அவங்க மொழி தான். கிரீக் ஆண்டாங்க அலெக்சாண்டர் உலகம் முழுக்க. அப்போ உலகம் முழுக்க கிரீக்கு வார்த்தை தான். இன்னைக்கும் நம்ம பேசுகின்ற இந்த மருத்துவ மொழிகளில் அநேகம் கிரீக்கு வார்த்தைகள் இருக்கு. பீடியாட்ரிஷியன், கைனகாலஜிஸ்ட், கைனா, புரியுதுங்களா, கார்டியாக் என்ற ஹார்ட்டு, இதெல்லாம் கிரீக்கு மொழி தான், இங்கிலீஷ் மொழி கிடையாது. அப்போ அந்த நாட்களில் உன்னுடைய எப்ராயம் படிக்கக்கூடாது, கிரீக்கு தான் படிக்கணும். ரோமன் வந்ததுக்கு அப்புறம் லேட்டின் தான் படிக்கணும். அப்போ கிரீக்கோ லேட்டினோ தான் படிக்க முடியும், சொந்த தாய்மொழி படிக்க முடியாது. பேச்சுவார்த்தையிலே இருக்கும். ஒரு சிலர்கள் பர்சனலாக படித்தா உண்டு. அப்போ மேத்யூ ஆகட்டும் யோவானா இருக்கட்டும் படித்திருக்குமானால் கிரீக்கு தான் படிச்சிருக்கணும், இல்லை லேட்டின் தான் படிச்சிருக்கணும். அதனால தான் ஒரு சில ஸ்டைல் வந்து லேட்டினில் மேக்சிமம் புதிய ஏற்பாடு புத்தகங்களும் கிரீக்கிலும் இருக்குது. 2வது, பவுல் வந்து தர்ஷூஷ் பட்டணத்தில் பிறந்தவர். தர்ஷூஷ் என்பது எங்கே இருக்குது, இன்னைக்கு இருக்கிற டர்க்கியில் இருக்கிற இடம் தர்ஷூஷ் என்பது. அது அந்த காலத்தில் ரோமன் நாட்டில் இருந்தார். ரோமனுடைய ஆதிக்கத்தில், ரோமனுடைய டைரக்ட் அண்டரில் இருக்கிறது. அது பவுல் வந்து இஸ்ரேலில் பிறந்து வளர்ந்தவர் அல்ல. அந்த தர்ஷூஷ் பட்டணத்தில் தான் படிச்சிருப்பான். பவுல் வந்து பணக்கார எலைட் குடும்பம், கிரீக் எலைட் தான் படிச்சிருப்பான். அதனால தான் கிரீக்கில் எழுதியிருக்கு. எப்ராய மொழி பேச தெரிந்தாலும் கிரீக்கு தான். ஆனால் இந்த அப்போஸ்தல புத்தகம் படிக்கும்போது அங்கே தெரியுது, உனக்கு எப்ராய பாஷை பேச தெரியுமா, கிரீக்கு பாஷை பேச தெரியுமான்னு கேட்குறான் அந்த சதாதிபன், நூற்றுக்கு அதிபதி. ஆமாம் பேச தெரியும் சொல்லிட்டு அவன் எப்ராய மொழியில் பேசுகிறான். அப்போ படித்ததெல்லாம் கிரீக்கு தான் அந்த நாட்களில். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிரீக்கில் எழுதுறதுனால கமிட்டி போட்டிருப்பாங்களாம். ஒரு சரித்திரம் தெரியாத அறிவாளி முட்டாள் டுபாக்கூர் இவன். சரி, இதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கிறதா? ஓரளவுக்கு இருக்கிறது. ஓகே, அதாவது the first century AD, அதாவது அரௌண்ட் 70வது வருஷம். ஓகே, 70 AD, கிபி 70வது வருஷம். அந்த சமயத்துல தான் யூத கோயில் அங்க இடிக்கப்படுகிறது. யாரால்? ரோமாபுரி சீசர்களால். வெஸ்பேசியன் என்பவர் அப்போது சீசராக இருக்கிறார். அவருடைய மகன் டைட்டஸ், அவர் தான் இராணுவ தளபதியாக வந்து போர் தொடுக்கிறார், கோயிலை இடித்து நொறுக்கி விடுகிறார். இந்த சம்பவங்களை எல்லாம் சரித்திர ரீதியாக ஜோசிபஸ் பதிவு செய்கிறார். அவர் வந்து த ஜூயிஷ் வார் அப்படின்னு ஒரு புத்தகத்தை, அதில் தான் இந்த சம்பவங்கள்லாம் குறிப்பிடப்படுகிறது. அதில் அவர் எந்த மாதிரி சம்பவங்கள் கொடுக்கிறார் அதை பார்ப்போம். முதல் சம்பவம் மார்க் 1:17 ஃபிஷர் ஆஃப் மென் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அதாவது நான் மக்களுக்கு மீனவனாக இருப்பேன் அப்படின்னு. ஓகே, ஃபிஷர் ஆஃப் மேன், அதுக்கு அர்த்தம் நான் மக்களுக்கு மீனவனாக இருப்பேன். ஃபிஷர் ஆஃப் ஃபிஷர்ஸ், ஃபிஷர் அல்ல ஃபிஷர்ஸ், எஸ் அங்க வரணும். ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் மேன் அப்படின்னா உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுகிறேன். அவர் சொல்லுகின்ற வசனத்தையே நான் படிச்சு காட்டுறேன் பாருங்க தமிழ்ல. மார்க் 1:16 தானே சொன்னார், 16-17 ரெண்டையும் படிக்கும் பொழுது, அவர் கலிலேய கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்றார். மனிதர்களுக்கு மீனவராக்கிறது அல்ல. என்னத்த சொல்றது வா, இவனுக்கு ஒரு பதில் கொடுக்கறது உட்காந்தம் பாரு. ஒரு அறிவாளிக்கு பதில் கொடுக்கறது உட்காந்தன்னு கூட பெரும் பாராட்டலாம். இந்த முட்டாளுக்கு பதில் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. ஃபிஷர்ஸ் ஆஃப் மேன், நாட் ஃபிஷர் ஆஃப் மேன். ஃபிஷர்ஸ், ஃபிஷர்ஸ் என்ன அர்த்தம்? ஃபிஷர் பிடிக்கிறவர்கள் அர்த்தம். கேச்சர்ஸ், அதுக்கு இன்னொரு பேர் தான் ஆங்கிலத்தில் சொல்கிறது ஃபிஷர்ஸ். இப்போ
ஃபெச் ஆஃப் பெயில் ஆஃப் வாட்டர் இருக்குல்ல, ஃபெச் ஆஃப் பெயில் ஆஃப் வாட்டர். ஃபெச்னா என்ன அர்த்தம்? எடுக்கிறது, மொள்றது. ஃபிஷர்ஸ்னா ஜனங்களை உங்க இடமாய் ஃபிஷிங் பண்ணி கொண்டு வர்றது. ஃபிஷிங் பண்றது சொல்றாங்கல்ல, அப்புறம் மீனவன் ஆகிறதா? மீன் பிடிக்கிறீங்களா நீங்க, ஃபிஷர்மேனாக இருக்கிறீங்களா? உங்களை ஃபிஷர்ஸ் ஆஃப் மென் ஆக்குறேன். ஃபிஷர்மென் என்ற உங்களை ஃபிஷர்ஸ் ஆஃப் மென் ஆக்குறேன். மீன் பிடிக்கிற உங்களை மனிதர்களை பிடிக்கிறவளாக மாற்றுகிறேன். அதுக்கு என்ன டிரான்ஸ்லேஷன் கொடுக்குறாரு பாருங்க, அதுக்கு என்ன கதை கொண்டு வராரு பாருங்க. அது அதோட பியூட்டியா இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டயலாக். ஆனா இந்த சொல் எங்க இருந்து வருது? ஜூயிஷ் வார்ல ஜோசிபஸ் இதே சொற்றொடரை பிரயோகப்படுத்துகிறார். எங்க? அங்க சி ஆஃப் கலீலி அப்படின்னு ஒரு ஏரி மாதிரி தான் இருக்கும். அதுல யூதர்களுக்கும் ரோமாபுரி வீரர்களுக்கும் சண்டை நடக்கிறது. ரோமன் லெஜனுக்கும் டைட்டஸ் தான் லீட் பண்றாரு. அதுல யூதர்கள் தோற்று விடுகிறார்கள். நிறைய பேர் வந்து தண்ணியில குதிச்ச உடனே ரோமாபுரி வீரர்கள் கொடூரமான முறையில படகுல போயிட்டு ஈட்டியால அவர்களை குத்தி எடுக்கிறார்கள். ஓகே, சோ அதுல வந்து ஜோசிபஸ் குறிப்பிடுகிறார், அவர்களை ஈட்டியால் மீன் பிடிப்பது போல அவர்கள் குத்தி பிடித்தார்கள் அப்படின்னு எழுதுறார். அதே சொற்றொடரை தான் இவரும் பிரயோகப்படுத்தி மார்க் 1:17 ஃபிஷர் ஆஃப் மென் அப்படின்னு வருது. ரோமா சேவர்கள் மீனை குத்தி எடுக்க மனுஷனை குத்தி குத்தி எடுத்தானா. இதுல ஒரு பொய் என்னன்னா, கலீலியா கடல் என்பது ஒரு ஏரி. ரோமா நாட்டினுடைய படக கப்பல் அங்க வராது. கடல் என்றதுனால இந்த சமுத்திரத்திலிருந்து மற்ற சமுத்திரத்துக்கு போறது போல அங்க நேவி ஷிப் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப இது டோட்டலா கட்டமைக்கப்பட்ட ஒரு கதை, புரியுதுங்களா? நேவல் ஷிப் வரத்துக்கு அது ஒரு ஏரி, அது ஏரிக்குள்ள எப்படி நேவல் ஷிப் வரும்? நேவல் ஷிப் வரத்துக்குள்ள வாய்ப்பே இல்லை. 14.5 கிலோமீட்டர் நீளமும் 4.5 கிலோமீட்டர் அகலமுமான ஒரு ஏரி அது. அதுதான் கலீலியா கடல். 4.5 கிலோமீட்டர் அகலம், ஒரு 14.5 கிலோமீட்டர் லெங்க்த்து, 17 கிலோமீட்டர் லெங்க்த் இருக்கும். தட்ஸ் ஆல். இதில் வந்து யுத்தம் நடக்கும் அந்த ஏரியில். இல்லை ரோமன்ஸு படகுல வருவாங்களா? அங்கே எங்கேருந்து வருவாங்க? எருசலேம்லேருந்து மலை மேலே படகுல போய் அப்படியே ஏரிக்குள்ளே போயிடணுமா? எப்படி கதையை ஒருத்தர் ஒரு முட்டாள கதை எழுதுனா படிக்கிறது சொல்ற உனக்கு ஒரு அறிவு வேண்டாம். கதரா இது வந்து வரது வந்து மார்க் சாப்டர் 5 verse 1 to 8 நீங்க படிச்சுக்கலாம். அதையும் படிப்போம். மார்க் 5:1-8. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையான கதரேனுக்கு நாட்டில் வந்தார்கள். அவர் படகில் இருந்து இறங்கின உடனே அசுத்தாவில் ஒரு மனுஷன் பேதக்கள் இருந்து அவருக்கு எதிராக வருகிறது கண்டான். அப்புறம் அந்த கதை உங்களுக்கு தெரியும்ல, அவர் மேல இருந்து பிசாசுகளோடி அங்க மேய்ந்து கொண்டிருந்த கிட்டத்தட்ட 2000 பண்ணி மேல போய் அந்த பிசாசுகள் ஏறி போனது நம்ம எல்லாம் பாக்குறோம். இப்ப அதுக்கு என்ன சொல்றேன்னு பார்ப்போம். இதுல கதரா அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு மனிதருக்கு பேய் பிடித்து விடுகிறது. இது பைபிள் சொல்ற கதை. ஓகே, இயேசு வந்து அந்த பேயை விரட்டுறாரு. என்ன பண்றாரு? விரட்டின பேய அந்த மனுஷனோட உடம்புல இருந்து எடுத்து 2000 பன்னிகளோட உடம்புல புகுத்தி விடுகிறார். எதுக்கு இதை செய்யணும்னு புரியல. ஓகே, இவருக்கு பெரிய மகிமை இருக்கு. அங்கேருந்து எடுத்த பேய தூக்கி போட்டுட வேண்டியதானே, இங்க இல்ல பேய ஒழிஞ்சு போயிட்டோன்னு விட்டுட வேண்டியதானே. புகுத்தி விடுறதெல்லாம் இல்ல, பேய்ங்க கேட்கறாங்க அந்த பன்னி மேல நாங்க போட்டுமா, சரி போங்கன்ட்டாரு. இவர் அங்க புகுத்தி விடுறாரு. இதுதான் வேணும்னு பொய்ய பேசுகிறார்கள். அந்த வசனம் படிச்சா நீங்க எல்லாம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச கதை. நீங்கள் யாருன்னு கேட்டு லெகியோன்னு சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு அர்த்தம் சொல்றாங்க அநேகர் என்ற அர்த்தம். அப்போ இவங்களை விட்டு வெளியில போ, ஐயோ அங்க பன்னி மேல அங்க மேல நாங்க போட்டோம், சரி போங்கட்டார். போயிட்டாங்க. அந்த பன்னி மேல போயிடுச்சு அந்த பேய். பன்னிகள் அந்த கிட்டத்தட்ட 2000 பன்னிகள் இருந்து சொல்றாங்க. அது போய் தண்ணியில விழுந்து சத்தாச்சு, கடல் விழுந்து சத்தாச்சுன்னு இருக்கு. அது எப்படி புகுத்தி விட்டார வாங்க ஜூன் பூம் பான்னு புகுத்தி விடுறதா? அது நீங்க செய்யற வேலை, புகுத்தி விடுறதெல்லாம் அபத்தமான கதை. ஆனா இந்த கதை எங்கேருந்து வருது? இதே கதாரால ஜோசிபஸ் எழுதுறார். டைட்டஸ் வந்து யூதர்களை தோற்கடித்த உடனே பன்றிகள் சிதறடிக்கப்படுகின்றனோ அது போலவே யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் அப்படின்னு அவர் எழுதுறார். எப்ப நடந்தது? AD 72 வெஸ்பேனியமான டைட்டஸ் அந்த எருசலேம் தேவாலயத்தை இடித்து போட்டது. பன்றிகளை சிதறடிக்கிறது போல சிதறடிச்சது கதை கொண்டு வந்து அதை காப்பி அடிக்கிறதுக்கு இது எழுதுனதான். அப்படி ஒருத்தர் எழுதினாராம். அதுதான் அந்த கதை. எப்படி? அதான் பெரியார் சொன்னார்ல, நல்ல பாம்பியம் பார்ப்பனை கண்ட முதல்ல பார்ப்பனடி. இவன் உண்மை பேசவே மாட்டான், உண்மை பேச மாட்டான். ஆனா இவன் பேசுறதெல்லாம் உண்மை, பொய்யே உண்மையாக மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் விஷயம். அப்புறம் மூணாவது இது வந்து மார்க் 13 verse 1-12 வரைக்கும் நீங்க படிச்சுக்கலாம். இதுல வந்து ஜீசஸ் சொல்றார், கூடிய விரைவில் இந்த கோயில் வந்து இடிஞ்சு போயிடும், ஒரு கல் மேல இன்னொரு கல் இருக்காது அப்படின்னு. ஓகே, கூடிய விரைவில் இல்ல, சீஷர்கள் சொல்றாங்க
சொலமன் கட்டின தேவாலயம் பார்த்து இவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீங்கள் பார்க்குற தேவாலயம் இருக்கிறது கல்லின் மேல் கல் இல்லாதபடிக்கு இடித்து போக வேண்டிய நாட்களில் வருகிறதுன்றார் அவர். வசனமாக சொல், அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்றார். ஜோசிஃபஸ் பாயிண்ட் அவுட் பண்றார், டைட்டஸ் வரும்போது கோயில இடிச்சு தள்ளி எரிச்சு ஒரு கல் மேல இன்னொரு கல் நிக்காம இடித்து தள்ளி விட்டார் அப்படின்னு எழுதுற. இந்த கதைகள்லாம் சேர்த்துதான் பைபிளாக ஒரு கோர்வையாக கொடுக்கப்பட்டது. இந்த கதைகள் சேர்த்து கொடுக்கப்படல, நடக்கிறதுக்கு முன்னாடியே தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்து சொன்னார். சொன்னது சொன்னபடியே AD 72 நடந்தது. நீங்க செஞ்ச மாதிரி வேலை. நீங்க என்ன செஞ்சீங்க? பிராகிருதம் என்ற மொழியை அடிச்சு உடைச்சு தமிழில் இருந்த வார்த்தைகளும் பிராகிருதத்துல வார்த்தைகளும் மற்ற வார்த்தைகளும் எடுத்து சமஸ்கிருதம் என்ற ஒரு மொழி உண்டாக்கி அந்த மொழியில் இந்த வார்த்தையில் இருக்கிறபடியினால் இந்த வார்த்தைகள் எல்லாம் மற்ற மொழியில் இருக்கு, எங்க கிட்ட இருந்து அங்க போச்சு. இது 5000-10,000 வருஷம் முன்னாடி இருந்த மொழின்னு பொய் பேசி இத்தனை நாளும் வாழ்ந்து வந்தீங்கள, அந்த மாதிரி இல்லை. இது இங்க நடக்க போகின்ற விஷயத்தை அவர் மார்க் 13 தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். சொல்வது அப்படியே நடந்தது. நடந்த பிறகு எழுதுனது அல்ல மார்க். நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க, ஏன்னா உங்களுடைய வேலை அப்படிதான், புரட்டுற வேலை உங்க வேலை. சம்ஸ்கிருதத்துல இருந்து மற்ற மொழியில் வந்துடுச்சுட்டீங்க. ஆதி காலத்துல சம்ஸ்கிருதம் பேசுறதுன்னு சொன்னீங்க. இப்போ குட்டையெல்லாம் கலப்பி நோண்டி பார்த்தா சம்ஸ்கிருதம் வந்ததே கிறிஸ்துவுக்கு பின் 4ஆம் நூற்றாண்டுலன்னு புரிஞ்சிடுச்சு. இந்த வேதங்களும் புத்தகங்கள்லாம் இந்த கீதைகள்லாம் எழுதப்பட்டது 5ஆம் நூற்றாண்டுலன்னு புரிஞ்சிடுச்சு. மற்ற மொழிகளெல்லாம் அடிச்சு உடச்சு உண்டாக்கின மொழி சம்ஸ்கிருதம் புரிஞ்சிடுச்சு. நித்தில சொல்லி வந்த கதை என்ன? இது அப்படி அல்ல. இது தரிசனமாக சொன்னது, உரைக்கப்பட்டது, நடந்தது 72. இயேசு கிறிஸ்து சொன்னது AD 30, நடந்தது 72, 42 வருஷத்துக்கு பிறகு. இது நடந்ததுன்னு இங்க சொல்லல. இயேசு கிறிஸ்துவை அந்த யூதர்களுடைய சபை மத்தியில பரிசேயர்கள் சபையில் நிப்பாட்டும் போது ஒருத்தன் சொல்றான், இவன் சொன்னான் தேவாலயத்தை இடித்து 3 நாளில் கட்டுவன் என்று சொன்னான். அப்ப இந்த விஷயத்தை ஏற்கனவே இங்க மட்டும் இல்ல, இயேசுவினுடைய நியாயத்திற்கு கொடுக்கும்போது அவருடைய அக்யூசேஷன், அந்த அவருக்கு எகென்ஸ்டான ஜட்ஜ்மெண்ட், அந்த குற்றப்பத்திரிகையில் இந்த விஷயம் இருக்கு. அதை புரிஞ்சுக்கோ. ஆனா எதற்காக இதை கொடுக்க வேண்டும்? நீங்க ரோமாபுரியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இதை சிந்திக்கணும். ரோமாபுரி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தால் இஸ்ரேல் ஒரு காலனி, அவர்கள் அடக்கி ஆண்டார்கள். ஆனா தினம் சண்டை நடக்கும். ஒரு மீட்பர் வர போறார், எங்களை காப்பாத்த போறார், ரோமாபுரியோட ஆட்சியிலிருந்து எங்களை வெளில கொண்டு வர போறாருன்னு சொல்லிட்டு யூதர்கள் தினம் குதிச்சு எழுந்து சண்டை போட்டு இருந்தானா அது ரோமாபுரிக்கு பெரிய நஷ்டம். ஏன்னா அவள் கலோனி ஆட்சி நடத்துறதே பணம் சம்பாதிக்கிறதுக்காக. ஆனா நீங்க போர் வீரர்கள் நாள் முழுக்க சண்டை போடணும்னா பணம் வராது. அப்ப இதை எப்படி நிறுத்துறது? கடந்த ஒரு 150 நம்ம முன்னாடியே பார்த்தோம், கிமு 150 ஆரம்பிச்சு கண்டினியூஸா ஒவ்வொருத்தரா நான் தான் மீட்பர், நான் ரோமாபுரிக்கு எதிர போரிடுறேன் அப்படின்லாம் ஆரம்பிச்சுட்டு இருந்தா யூதர்கள். அந்த கதையை நீங்க எப்படி முடிக்கணும்னா, ஆமாப்பா உங்க மீட்பர் திரும்பி வந்து விட்டார். அந்த மீட்பர் பாரு ரோமாபுரிக்கு ரொம்ப ஆதரவாக இருந்திருக்கிறார். அதனால்தான் கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை கடவுளுக்கு கொடு, சீசருக்கு செலுத்த வேண்டிய வரியை சீசருக்கு செலுத்து அப்படின்னு ஜீசஸ் சொல்றாரு. ஜீசஸ் சொல்றது இந்த அர்த்தத்துல கிடையாது. எப்படி புரட்டுறாங்க பாருங்க இவங்க. ஜீசஸ் சொன்னது என்ன? ஜீசஸ் இடத்துல குற்றம் கண்டுபிடிக்கும்படிக்கு பரிசாயர்கள் ஆட்களை அனுப்பி கேட்கறாங்க கேள்வி. நீ தான் ராஜராஜன்னு சொல்றியே, அப்படின்னா சீசருக்கு கை கொடுக்கலாமா உனக்கு கை கொடுக்கலாமா? அப்படின்னா சீசரை சப்போர்ட் பண்ணலாமா உன்னை சப்போர்ட் பண்ணலாமா? நீ தான் யூதருக்கு ராஜாவாக வருகிறியே அப்படின்னு நீ சொல்றியன்ற இது விஷயம் பீலாத்தும் கேட்கிறார். நீ யூதர்களுக்கு ராஜாவான்னு கேட்கிறார். ஆமாம், நான் ராஜாதான், சத்தியத்துக்காக சாட்சி கொடுக்க வந்தேன், சத்தியம் உள்ளவனவனும் என் சத்தத்தை கேட்பான் அப்படின்றார். ஐயோ சார் நான் தவறா சொன்னேன் சார், மன்னிச்சிருங்க சார்னு சொல்லல, நான் ராஜாதான் அவர் சொல்லுகிறார். அப்போ அந்த விஷயத்தை இங்க சொல்றாங்க. நம்ம சீசர் கை கொடுக்கலாமா, சீசர் சப்போர்ட் பண்ணல உன்ன சப்போர்ட், நீ உன்ன ராஜாவாக சொல்லலாமா அப்படின்னு. அதுக்கு இன்னொரு உதாரணம் தான் சிலுவையில யூதருடைய ராஜா என்ற அர்த்தமுள்ள ஐயனாரைன்னு தூக்கி வச்சுட்டார். அவருடைய பனிஷ்மெண்ட் சட்டத்தின்படி கொடுத்தது யூதருடைய ராஜா என்று அவர் சொன்னது. புரிகிறதா? அப்போ இவர் சீசருக்கு கை கொடுங்கன்னு சொன்னா பத்தியா அப்படின்னு ஒரு ஃப்ராடு, இவர் ராஜா இல்ல, இவர் சும்மா ராஜான்னு சொல்றேன்னு சொல்லலாம். இல்ல எனக்கு நீங்க வாக்களிங்களே, எனக்கு நீங்க கை கொடுங்க, என்ன நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, சீசரை கை கொடுக்க சப்போர்ட் பண்ண வேண்டாம்னு சொன்னா டக்குனு பீலாத்திரத்தை சொல்லி இவன் ஒரு புரட்சி உண்டாக்குறதுக்கு வந்திருக்க, அரெஸ்ட் பண்ணுங்க, இவன் சீசரை சப்போர்ட் பண்ண வேண்டாம்னு சொல்றான்னு தப்பு கண்டுபிடிக்கலாம். அப்போ சீசருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை சீசருக்கு கொடுங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை எனக்கு கொடுங்க. அதுதான் அதுக்கு அர்த்தம். அது எல்லா விதத்திலையும் எடுக்கலாம். இப்படி இதுக்கான அது சொல்லல, அந்த கான்டெக்ஸ்ட படி, அந்த அதிகாரம் படி
நீ படிக்க மாட்ட, நீ ஒரு ஃப்ராடு. இந்த மாதிரி சண்டை போட்ட யூதர்களை ஃபிஷர் ஆஃப் மென், அது மாதிரி ஈட்டியால தண்ணியில குத்தி கொலை பண்ணினார், இந்த மாதிரி கதைகள்லாம் சொல்லும்போது அந்த அபாகாலிப்டிக் ஜீல் என்று சொல்வார்கள், அதாவது உலகம் முடிய போகிறது. நீங்க இயேசுவோட எழுத்துக்கள் பால் இதெல்லாம் பார்த்தாக்க அவர்கள் எல்லாரும் உடனேவே உலகம் முடிந்துவிடும், ஒரு 25-30 வருஷம் மேக்சிமம் அதுக்குள்ள முடிஞ்சு விடும் என்றுதான் நம்பினார்கள். ஓகே, அந்த ஒரு நம்பிக்கை அந்த ஒரு 100-200 வருஷ பீரியட் முழுக்க இருந்தது. அதை தகர்க்க வேண்டும் என்றால் ரோமாபுரியினர் ஒரு கதை சொல்ல வேண்டும். இதோ பாரு, நீங்கள் எதிர்பார்த்த மீட்பர் திரும்பி வந்து விட்டார், அவரை நாங்க சிலுவையில் அடிச்சிட்டோம், ஆனால் அவர் உயிர் தெழுந்து போய் விட்டார். இதெல்லாம் தான் அவர் சொன்ன கதை. இதோ பாரு, அவர் கரெக்டா சொன்ன மாதிரி யூதர்கள் வந்து செய்த தவறால் தான், அவர்கள் செய்த பாவத்தால் தான் கோயில் இடிந்தது. கோயில் இடித்தது ரோமாபுரி தான். ஆனா இந்த கதையை ரெடி பண்ணிட்டா. இந்த கதைகள்லாம் நடக்கும்போது ஒரு 30-40-50 வருஷ இடைவெளியில் நடக்கிறது. அந்த காலத்துல யாரும் 50 வருஷம் முன்னாடி போயிட்டு செக் எல்லாம் பண்ண முடியாது. இப்ப மாதிரி நம்ம இன்டர்நெட்ல போய் செக் பண்றது, லைப்ரரியில போய் பண்றது அதெல்லாம் பண்ண முடியாது. ஓகே, கண்டிப்பா செக் பண்ண முடியும். ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் ஸ்கிரைப்ஸ் ஒரு கூட்டம் இருந்தது. இன்னைக்கு எப்படி கோர்ட்ல அந்த ஸ்கிரைபர் இன்னைக்கு கோர்ட்ல நம்ம பார்க்கலாம், அதே மாதிரி பார்லிமெண்ட்ல சட்டசபையில அங்க என்ன பேச்சுவார்த்தை நடக்குதோ அன்றாட புத்தகத்துல அவங்க எழுதுறாங்கல்ல, அதே போல அன்றைக்கு ராஜ சமூகத்தில் எடுக்கப்படுகின்ற எல்லா திட்டங்களும் எல்லா விஷயமும் அந்த ஸ்கிரைப்ஸ் உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க சந்தேகம் இருந்தால் போய் அந்த ராஜா நாட்கள் இப்படி பேசப்பட்டிருக்கான்னு தேடலாம். நம்ம எஸ்ரா புத்தகத்தை படிக்கும்போது தெரியும், கோரஸ் அரசன் இப்படி கட்டளை கொடுத்திருக்கான்னு தேடி பார்க்கிறார்கள். இப்ப நான் சொல்றேன், தைரியமா படு முட்டாளே, எஸ்ரா காலத்து எல்லா காலத்திலும் தேடி பார்க்கலாம். ஏரோதன் இடத்துல வந்து அந்த சாஸ்திரம் கேட்கிறாங்க, உடனே ஏரோதனுடைய சாஸ்திரிங்க வந்து தேடி பார்க்கிறார்கள். இப்படி சொல்லப்பட்டிருக்கு. தாரியஸுடைய காலத்துல தேடி பார்க்கறாங்க, கோரேஸ் அரசன் இப்படி சொல்ல இருக்கிறான்னா தேடி பார்க்கறாங்க. அந்த சிஸ்டம் அன்னைக்கு இருக்கு, இல்லைன்னு சொல்லாத நீ. இந்த கதை அப்படியே பரவித்து இது மாதிரிதான் கிறிஸ்தவம் உருவாச்சு. ஆக மொத்தத்துல பைபிள் என்பது ஒரு கமிட்டியாக அமைக்கப்பட்டு பல நூற்றாண்டுகள் தழுவி எழுதப்பட்ட ஒரு நூல் தொகுப்பு. பைபிள் பல நூற்றாண்டு தள்ளப்பட்டதல்ல. AD 68 லாஸ்ட். நான் மறுபடியும் சொல்றேன், 40 எழுத்தாளர்களால் 1500-800 வருஷ கேப்ல எழுதப்பட்டது. ஆனால் அது படித்தால் ஒருவர் எழுதுவது போல இருக்கும். அதான் இதனுடைய முக்கியத்துவம். ஒருத்தனை உட்கார வச்சுட்டு எழுதுறது அல்ல. முகமது உட்காந்துட்டு ஒரு குரான் எழுதுனா, வாத்மி உட்காந்துட்டு ஒரு மகாபாரத கதை எழுதுனா, வியாசனுக்கு அது எழுதுனா இது எழுதுனான்றது அல்ல. அது நீங்க கட்டப்பட்ட கதை. இது தேவன் அந்தந்த காலகட்டங்கள் எழுதுனது. எல்லாம் AD 68 முடிஞ்சுது. திருப்பி எதுவுமே எழுதவில்லை. அப்புறம் நான் சொல்ல வரேன், ரொம்ப முக்கியமாக அதில் இருக்கும் ஒரு நூல் இன்னொரு நூலுக்கு முரண்பாடாக அமைந்திருக்கிறது. இல்லவே இல்லை. எல்லா நூலும் ஒன்றுதான் எடுத்து காட்டுகிறது. புதிய ஏற்பாட்டில் நடக்கின்ற சிலுவை மரணம் உயிர்த்தெழுந்திருக்கிறதுடைய நிழலாட்டமாதான் பழைய ஏற்பாடு இருக்கு. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருந்ததுடைய நிறைவேறுதலாக இருக்கு. உலகத்தில் முன்ன நடக்க போகின்ற சம்பவமும் எழுத வச்சிருக்கு. வேற ஒன்றும் கிடையாது. முரண்பாடு இல்லாத ஒரே புத்தகம் பைபிள் தான். உன்னால காட்டவே முடியாது. நீ சொன்ன முரண்பாடெல்லாம் நான் உடைச்சு காட்டியிருக்கிறேன். கடைசியா நாம் பார்த்தால் போற, இது ரோமாபுரியை சார்ந்த சீசர்கள் சதி செய்து ஒரு நையாண்டியாக, ஒரு கிண்டலாக எழுதப்பட்ட ஒரு நூல். அந்த காலத்துல காமெடி செய்திருக்கிறார்கள். ஓகே, இது நையாண்டியாக எழுதப்பட்ட நூல் அல்ல, புரியுதா? இது நையாண்டியாக ரோமர்களால் எழுதப்பட்ட நூல் எல்லாம் கிடையாது இது. ஆனா நீ நையாண்டி வேலை செஞ்சுட்டு ஜனங்களை நம்ப வைக்கிற. என்ன நையாண்டி வேலை நீ செஞ்ச? லாஃபிங் புத்தான்னு ஒரு இது இருக்கு. அந்த காலத்துல இருந்து ஒரு தொப்ப வயிறு. அப்போ புத்திசத்தை கட் பண்ணும்படிக்கு லாஃபிங் புத்தாவுடைய தலையை கட் பண்ணிட்டு புத்தனுடைய சின்ன மரத்தை ஏனுடைய தலையை கட் பண்ணி லாஃபிங் புத்தா உடம்புல வச்சு நீ நையாண்டி பண்ணி புத்த மதத்தை இழிவுபடுத்துறதுக்கு நீ செஞ்ச அந்த உருவத்தை பிற்காலத்துல புத்திஸ்டுங்க நம்முடைய ஆட்கள்னு சொல்லி ஆட்சி பிடிக்கும்படிக்கு அதை ஒரு கெட்டுக்கதை உண்டாக்கி கணேசனாக உண்டாக்கி வச்ச கதை. அது நையாண்டி கதை. இதெல்லாம் நையாண்டி கதை. புரிகிறதா? மிக்க நன்றி கலவி சார். இன்னைக்கு கேள்விகள்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் வந்து ஒரு மாதிரி ஷாக்கில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் யாரும் ஒன்றும் கேள்வி கேட்கிற கூடிய நிலையில இல்லை. கேள்விகள் ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு ஷாக் இல்லை. ஜனங்க ஏன்டா டைம் வேஸ்ட் பண்ணி இதை பார்த்தோன்ற மாதிரி எந்த கேள்வி கேட்கறது? ஏன்னா உலகமே ப்ரூவ் பண்ணி இன்னைக்கு 2000 வருஷமா இருக்கின்ற ஒரு மார்க்கம், ஒரு 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 உண்மை சம்பவம். அநேக பிராமணர்களே பாஸ்டர்களாகவும் விசுவாசிகளாகவும் இருக்கிறார்கள். சரித்திரத்தை ப்ரூவ் பண்ணி, எஸ்கவேட்டர்ஸை அப்ரூவ் பண்ணி, அதாவது எல்லா விதத்திலையும் அதை இந்த முட்டாள உட்காந்துட்டு பேசுகிறாங்க. இவங்ககிட்ட என்னத்த கேள்வி கேட்கறதுன்னு கேள்வி கேட்காம இருக்கிறார்கள். சரி, இப்போ நான் ஒரு
கேள்வி கேட்டு முடிக்கிறேன் பிரியமானவர்களை. இத்தனை கேள்வி இவங்க வச்சாங்க, நானும் கேள்வி வைக்கிறேன். இப்போ இவங்களோட உண்மை சம்பவம் நம்ம சொல்லி முடிக்காம போனா நாம ஒன்றும் தெரியாதவர்கள் என்று நினைப்பாங்கல்ல. அது எது அந்த உண்மை சம்பவம் என்பது நம்ம பார்ப்போம். பாசுர லிங்கம், லிங்கம்னா ஆணுறுப்பு, பாசுர அதாவது சிவனுடைய லிங்கம் அர்த்தா லிங்க புராணத்தில் இருக்கிற ஒரு கதை. அந்த கதையை சீக்கிரமா ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன், ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். 1000 கைகால் உள்ள விஷ்ணு சமுத்திரத்து மேல அப்படியே தூங்கிட்டு இருக்கிறார். அப்போ சமுத்திரத்தின் மேல இருள் நடந்தது. இது எங்க இருக்கு? எங்கேயாவது தெரியுது உங்களுக்கு? ஆதி எங்க இருந்து காப்பி அடிச்சாங்க புரியுது உங்களுக்கு? மோசே ஆதி ஆகமத்துல முதல் வசனத்துல இருக்கு, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அப்போ 1000 கையுள்ள விஷ்ணு அப்படியே தூங்கிட்டு இருக்கிறார். எங்க? சமுத்திரத்து மேல தூங்கிக்கிட்டே இருக்கும் பொழுது பிரம்மா வந்து பார்க்கிறார். இவனா எழுந்திருக்க மாட்டேன்றானேன்னு தட்டி எழுப்புகிறார். தட்டி எழுப்பின உடனே இந்த விஷ்ணுவுக்கு கோபம் வருது. என் தூக்கத்தை நீ கலைத்தாய் என்று சொல்லுகிறார். சொல்லும் பொழுது பிரம்மா சொல்றார், ஏன் உலகத்தில் உள்ள பிரச்சனை நடக்குது, தூங்கிட்டு என்ன அர்த்தம்னு. அப்போ விஷ்ணு சொல்லுகிறார், என்னுடைய தயவினால் நான் உண்டு பண்ண நீ என்னிடத்தில் மோத வருகிறாயா அப்படின்னு கேட்கிறார். உடனே பிரம்மாவுக்கு கோபம் வந்துடுச்சு. நான் சிருஷ்டி கர்த்தனாக இருக்கவில்லையான்னு பிரம்மா கேட்கிறார் விஷ்ணு கிட்ட. அப்ப விஷ்ணு சொல்றார், நீ சிருஷ்டி கர்த்தனாக இருந்தாலும் நான் தானே உன்னை சிருஷ்டித்தேன், என்னுடைய தொப்புள் இருந்தானே நீ உண்டானேன்னு சொல்றார். யாரு? விஷ்ணு. இப்படி 2 பேரும் பயங்கர யுத்தத்துக்குள்ள வந்த சண்டை போடுற நேரத்துல இவங்க 2 பேர் மத்தியில திடீர்னு பாசுரலிங்கம் வந்து நின்றுடுச்சு. இவங்களுக்கு ஒன்றும் புரிய முடியல, என்னோட பாசுரலிங்கம் இங்க வந்து நின்றுடுச்சு அப்படின்னு பாக்குறாங்க. இதனுடைய கண்டுபிடிக்க முடியல. சரி, 2 பேரும் பிளான் பண்றாங்க, இனிமேல் சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை, இந்த பாசுரலிங்கத்தை நம்ம எப்படியும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பன்னியினுடைய உருவம் எடுத்து 1000 வருஷம் பூமிக்கு கீழே டிராவல் பண்றார். பாசுரலிங்கம் இப்படி நிக்குது நெட்டிக்கிட்டு, சிவந்த லிங்கம். இதனுடைய டெப்த் கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 வருஷம் பிரயாணம் பண்றார். பன்னியா அவதாரம் எடுத்து, ஏற்கனவே பன்னி அவதாரம் எடுத்து பூமி சுருள கொண்டாந்துருக்கு. ஆனா பன்னி அவதாரம் ரொம்ப பவர்ஃபுல் ஆச்சு. ஆனா அந்த பன்னி மேல பேய் ஓட்டினார் நம்ம ஆண்டவர். சரி, அப்போ இந்த பன்னி அவதாரம் எடுத்து 1000 வருஷம் பூமிக்குள்ள போக்குறார். இந்த பாசுரலிங்கத்தினுடைய ஆரம்பம் எங்கன்னு பாக்குறதுக்கு. ஆனா நீ என்ன பண்ற, அன்னப்பறவை மேல உட்காந்துட்டு 1000 வருஷம் நீ மேல பறந்துகிட்ட. அப்போ பிரம்மா அன்னப்பறவை மேல உட்காந்துக்கிட்டு 1000 வருஷம் அவரு மேல போறாரு. விஷ்ணு 1000 வருஷம் பன்னி மேல உட்காந்துட்டு கீழே போறாரு. 1000 வருஷம் ஆச்சு. அதனுடைய டாப்பை கண்டுபிடிக்க முடியல, இதனுடைய டெப்த்தை கண்டுபிடிக்க முடியல. 2 பேரும் வந்து திரும்பி நிற்கிறாங்க. அதுதான் பாசுரலிங்கம். 2 பேரும் டயர்ட் ஆயிட்டாங்க. இந்த லிங்கம் வச்சுதான் பிரியமானவர்களே பார்வதியுடன் உடலுறவு கொண்டிருக்கிறார். மிச்சத்தை நீங்களே ஃபில்அப் பண்ணிக்கீங்க. இது உண்மையா பொய்யா? இந்த கதை விஷ்ணு புராணத்துல இருக்கிறது உண்மையா பொய்யா? ஒரு ஆம்பளைக்கு பிறந்தவர் இருந்தா பதில் சொல்லுடா. பிரியமானவர்களே, நான் ஒருவேளை சொல்கிறது கொஞ்சம் சூடா பேசுற மாதிரி உங்களுக்கு தென்படலாம். ஆனா அப்படி பேச வேண்டியது அவசியமாக. அப்ப கூட இவங்க திருந்த மாட்டேன்றாங்களே. தயவு செய்து உங்களுக்கு இது பிடித்திருக்குமானால் உங்களுடைய ஹிந்து நண்பர்களுக்கு அனுப்புங்க, அவங்க பதில் சொல்லட்டும். புரியுதுங்களா? அப்புறம் எப்பவுமே சொல்றது போல சொல்லுகிறேன், இந்த கலவையெல்லாம் சொல்றது நம்பாது. ஏன்னா யாரும் நம்பலை இவர் சொன்னது. அதனால ஒருத்தனும் ஒரு கேள்வி கேட்கலன்னு அவங்களும் சாட்சி சொல்றாங்க. உண்மையான மனிதனாக பூமியில் வந்த இயேசு கிறிஸ்துவாகிய அந்த தேவாதி தேவன் மனிதர்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார், மரித்தார், உயர்த்தெழுந்தார். ஏன் ரத்தம் சிந்த வேண்டும்? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்று உலக சட்டம் இருக்கு. எல்லா மதத்திலையும் அந்த ஒரு உண்மையான நம்பிக்கை இருக்கு. அதன்படி ரத்தம் சிந்தினார், மரித்தார், மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து உயர்த்தெழுந்தார். அவரை நீங்களா நம்பினா, யாரில் நான் நம்பியிருக்கிறேன், யாரில் நம்பினார்களோ நாமும் மரணத்தை விட்டு உயர்த்தெழுந்திருச்சு கடைசி நாட்களில் தேவனுடன் போய் சேர வேண்டும். நம்பாதோட நம்புங்கள், வேற எந்த வழியும் இல்லை. ராமனும் உயர்த்தெழுந்திருக்கல, கிருஷ்ணனும் உயர்த்தெழுந்திருக்கல, முகமதும் உயர்த்தெழுந்திருக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.